இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த லாட் மிஷினை வேற ஒரு இடத்துல ஃபிட் பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லாட் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தோட பின்னாடி பக்கத்துல தான் நம்ம ஃபிட் பண்ணிருக்கோம். இந்த லாட் மிஷின் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அது வேணும்னா போய் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம தோட்டத்தோட பின்னாடி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சிருக்கோம். அதனால நமக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. அதனால நம்ம இந்த லாட் மிஷினை எடுத்து நம்ம தோட்டத்தோட முன்னாடி பக்கத்துல ஒரு மரத்தடியில நம்ம வந்து ஃபிட் பண்ண போறோம். நம்ம இந்த லாட் மிஷினை தோட்டத்துக்கு பின்னாடி பக்கம் ஃபிட் பண்ணும்போது நம்ம தோட்டத்துக்கு முன்னாடி வச்சிருந்த இந்த ரெண்டு பாதாம் மரமே ரொம்ப சின்னதா இருந்தது. ஆனா இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அந்த இடம் நல்லா நிழலா இருக்கு. அதனாலதான் இந்த பாதாம் மரத்துக்கு அடியில நம்ம வந்து அந்த லாட் மிஷினை ஃபிட் பண்ண போறோம். ஒயர்பிரஸ் நம்ம அந்த லாட் மிஷினை நம்ம அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணி நம்ம அந்த மரத்தடியில ஃபிட் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லாட் மிஷினை ரொம்ப ஈஸியா அந்த இடத்துல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த குழியில நம்ம வந்து மணலை போட்டு தான் மூடிருந்தோம். நம்ம இந்த லாட் மிஷினை இந்த இடத்துல ஃபிட் பண்ணும்போது அந்த வீடியோலயே சொல்லியிருப்போம், ஃபியூச்சர்ல இந்த லாட் மிஷினை வேற எங்கேயோ சேஞ்ச் பண்ணணும்னா ஈஸியா அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஈஸியா அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து அந்த மிஷின்ல நம்ம ரோப் ஃபிட் பண்ணியிருந்தோம். அதை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இவ்வளவு பெரிய லாட் மிஷினை 2 அடி ஆழத்துல இருந்து நம்ம தனியாவே ரிமூவ் பண்ணிட்டோம். மற்றபடி எந்த செய்குலி சேதாரமும் ஆகல. நம்ம டீ-ஷர்ட்டும் கை மட்டும் மையாயிடுச்சு. அடுத்து அந்த லாட் மிஷினை இந்த மரத்தடியில ஃபிட் பண்றதுக்காக 2 அடி ஆழம் குழி பறிக்கணும். அதுக்காக அந்த இடத்தை சுத்தம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லாட் மிஷினால இந்த மரத்துக்கு எந்த இடைஞ்சல் இல்லாத மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம குழி பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சு அளந்து மார்க் பண்ண அந்த இடத்துல குழி பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வரைக்கும் எந்த கல்லும் வரல. அந்த இடத்துல எந்த மரத்தோட வேருமே இடையூறா வரல. இது வரைக்கும் ஈஸியா தான் நம்ம குழியை பறிச்சிட்டு இருக்கோம். ஒயர் பிரான்ச் நம்ம சொன்ன மாதிரி 2 அடி ஆழத்துக்கு குழியை வச்சு முடிச்சிட்டோம். நம்ம அந்த லாட் மிஷின்ல இந்த குச்சியை வச்சு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த குச்சி எடுத்து வந்து நம்ம அந்த குழியில வச்சு பார்க்கும்போது ஆழம் சரியா இருக்கு. நம்ம பறிச்ச அந்த குழியில லாட் மிஷினை ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோன்னு பாத்தீங்கன்னா 4 பீஸ் கருங்கல்ல வச்சு கடப்பாறையால நல்லா குத்தி விட்டுருக்கோம். எதனால இப்படி பண்ணிக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம லாட் மிஷினை அந்த குழியில இறக்கும் போது அதோட வெயிட்ல அந்த குழியை தாண்டி இன்னும் கீழே இறங்கும். அது இறங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கல்லை வச்சு கிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லாட் மிஷினை அந்த குழியில இறக்கிறதுக்காக என் அக்கா பையனை சப்போர்ட் கூப்பிட்டுக்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியா அந்த குழியில அந்த லாட் மிஷினை இறக்கி முடிச்சிட்டோம். இந்த லாட் மிஷினை ஆடாம ஸ்ட்ராங்கா நேரா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்பவும் நம்ம அந்த குழியில மணலை கொட்டி தான் மூட போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழியை மூடுறதுக்கு மணல் எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச ஊஞ்சல்ல ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலான்ட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் முழு வீடியோ போடல. நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த குழியில இருக்க மணலை பூரா எடுத்துட்டு இருக்கோம். இந்த மணலை போட்டு தான் நம்ம அந்த லாட் மிஷின் இருக்க குழியில போட்டு மூட போறோம். இந்த மணலை இப்படியே விட்டு நம்ம இதுக்கு மேல மண்ணை போட்டு மூடினாலும் இந்த குழி வந்து அவ்வளவு சீக்கிரம் செட் ஆகாது. ஏன்னா அடியில மணல் இருக்கிறதுனால அந்த மணல் வந்து செட் ஆகாது. அப்புறம் இந்த குழியில இருந்த மணல் எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுத்துட்டோம். எடுத்த கையோடய நம்ம அப்படியே 100 தண்டால போட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 3 வட்டோட ஃபுல்லா அந்த குழியில இருந்து நம்ம மணல் எடுத்துருக்கோம். இந்த மணலை வச்சு தான் நம்ம அதில் மூட போறோம். இங்க பாருங்க சுத்தமா மணலை எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த குழியில மணலை கொட்டி மூடிக்கலாம். இதுல நம்ம காங்கிரீட் போட்டு நம்ம ஃபிட் பண்ணோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபியூச்சர்ல வேற எங்கேயா மாற்றணும்னா கூட நம்மளால மாற்ற முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்திக்கலாம். அந்த குழியில இருந்து எடுத்த மணலை கொண்டு வந்து இந்த குழியில கொட்டிட்டு இந்த குழியில இருந்து எடுத்த மண்ணை கொண்டுட்டு போய் அந்த குழியில கொட்டிட்டு இப்படி மாத்தி 2 குழியவும் மூடிட்டோம். இந்த ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த குழி ஃபுல்லா நம்ம மணலை கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல கடப்பாரை வச்சு நம்ம நல்லா ஸ்ட்ராங் படுத்திட்டோம். அதை ஸ்ட்ராங் படுத்தின கையோடய நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி இருந்த இந்த குழியிலையும் நம்ம மண்ணை கொட்டி நம்ம இந்த இடத்துல இருந்தா நம்ம லாட் மிஷினை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அடையாளம் தெரியாத மாதிரி நம்ம வந்து இடத்த சுத்தமா நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். அந்த இடத்த சரி பண்ண கையோடய நம்ம லாட் மிஷின்ல இருந்து கழட்டி எடுத்த ரோப்பை நம்ம கழட்டி எடுத்த இடத்துல லாட் மிஷின்ல வச்சு கரெக்டா ஃபிட் பண்ணிட்டோம். நம்ம லாட் மிஷின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஒரு கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.